குரல் கொடுக்க வர்றவங்க எல்லாருமே லைக் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே வராங்க. அவங்க வீட்டுல என்ன இருக்குன்னு பார்த்தா நல்ல இந்த ஷிட்ஸு இந்த மாதிரி சில சின்ன சின்ன பொம்மை மாதிரி இருக்கிற நாய்கள், இந்த மாதிரிப்பட்ட நாய்கள் வெளிநாட்டு நாய்களா தான் இருக்கும். அவங்க இதை வளர்க்குறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா பேசுவாங்க. அது பப்ளிசிட்டிக்காக பேசுறாங்களா இல்ல நான் ஒரு ஆர்வலர் சமூக ஆர்வலர்னு காணிக்கிறதுக்காக பேசுறாங்கன்னு கிடையாது. ரோட்ல போகும்போது கல் எடுத்து தெரியும். ஆனா அதுக்கு ஒன்று ஒரு சட்டம் கொண்டு வரும்போது ரோட்ல வந்து பேசுறாங்க, வீடியோ போடுறாங்க. அது எதுக்கு? பப்ளிசிட்டிக்கா இல்ல உன்னோட தனிப்பட்ட வளர்ச்சிக்காகவா இல்ல நீ அந்த உண்மையிலே நாய்க்காக பேசுறனா ஏதாவது பண்ணியிருப்ப. எல்லாருமே சும்மா ஏதோ போன் வச்சு வீடியோ போட்டுட்டு அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் மட்டும் ஆக்டிவா ரோட்ல இறங்கி போராட்டம் வந்துட்டு அடுத்த இல்லாத பட்சத்துல உண்மையிலேயே அதோட நோக்கம் யாருக்கான்னு கேட்டா எனக்கு புரியல. நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வாரத்துல மட்டும் நாயோட நியூஸ் நிறைய இருக்கும். அதுக்கு முன்ன நம்ம பெருசா பாத்துருக்க மாட்டோம். ஒரு வாரம் மட்டும் செம ஹைலைட் பண்ணானுங்க. 1.5 வயது குழந்தை தொட்டில செய்தி வந்து இருக்கும்போது நாய் கடிச்சிருச்சு, சின்ன குழந்தை தெருவுல போகும்போது கடிச்சிருச்சு. இது எதுக்காகனா அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அதை ப்ரொமோட் பண்றதுக்காக, அதை நடைமுறை செயல்முறைப்படுத்துறதுக்காக